ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சன்ல ரொம்பவே ஸ்பைசியான சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலாவை சப்பாத்தி, பூரி, அதோட சாதம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது பண்றதுக்காக 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து இதை 6 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச கடலையை கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடலை ரொம்பவே குழஞ்சிடக்கூடாது, இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்தா போதும். இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 5 பச்சை மிளகாவை நீளமா கட் பண்ணி போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 தக்காளியை நல்ல மைய அரைச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். கடைசியா வேக வச்ச கொண்டக்கடலை அதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணிட்டு இதுல நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான சன்னா மசாலா தயாராயிடுச்சு. பாருங்க சன்னா மசாலா எவ்வளோ அழகா தயாராயிருக்குன்னு. நீங்களும் இந்த சன்னா மசாலாவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.